ஒரு நபரோட லைஃப்பில் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற இந்த சாப்டர் எந்த அளவுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம், இல்லை எப்படி டைவர்ட் பண்ணலாம், இல்லை டைல்யூட் பண்ணலாம், இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இந்த வேர்ல்டு இந்த விஷயத்தில் அவங்க மாட்டாமல் இல்லவே இல்லை. ஏதோ ஒரு டைப் ஆஃப் மேபி அது ஒர்க் ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் இருக்கலாம், இல்லை குழந்தைங்களால இருக்கலாம், எதர் சம் அதர் பாஸ்ட் டேட்டாவாக இருக்கலாம், வாட் எவர் மேபி ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் அவங்க லைஃப் லீட் ஆகிட்டுருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. நம்ம சாதாரணம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு லாங் டேர்மாக இதர் ஒர்க்காக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு பர்சன் இருந்துட்டு வீட்டுக்கு வரும் பொழுது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. லைட்டாக ஏதாவது நீங்கள் கொஸ்டின் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது கேட்டிருப்பீங்க, உடனே பலார்னு அவங்களோட எமோஷன் பர்ஸ்ட் ஆகும். அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், இல்லை அந்த ஆர்குமெண்ட்டாக இருக்கட்டும், ஃபைட் அப்படியே ஒரு ஃபைட்டு கொண்டு போய்டும். அது அடுத்தடுத்த லெவல். அவங்க மட்டும் ஸ்ட்ரெஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்த சுச்சுவேஷனை கரெக்டாக ஹேண்ட் பண்ண முடியாமல் சாதாரண நார்மலாக போயிட்டுருக்கிற அந்த ஃபேமிலி சுச்சுவேஷனையும் சேர்த்து அவங்க ராங் சைடுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரொம்ப ஒரு வெயிட்டான ஒரு சுச்சுவேஷன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்களும் டிஸ்டர்ப் ஆகி அவங்களோட ஸ்ட்ரெஸ் அதிகமாகி ஸோ ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாகும். இந்த குழந்தைங்க அந்த வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக சேர்ந்து அவங்களோட ஃப்யூச்சரை சேர்த்து அவங்களோட ஃப்யூச்சரையும் சேர்த்து இது என்ன பண்ணும், ஸ்பாயில் பண்ணிவிடும். ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது முதல்ல எப்படி வருது? ஸோ இது அறியாமைன்னு நம்ம சொல்லலாம், அறியாமைன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. சம்டைம் இது அறியாமைன்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம ஸ்ட்ரெஸ்க்குள்ளே கொண்டு போகிறோம். நமக்கு ஒரு ஃப்ரேம் செட்டப் வச்சுருப்போம். இந்த பர்சன் இப்படி தான், இந்த நபர், இந்த சூழ்நிலை இப்படி தான் நடக்கணும், அடுத்து இது தான் நடக்கணும், நமக்குன்னு ஒரு ஃப்ரேம் செட்டப் வச்சுருப்போம். அதுக்குள்ளே அது இல்லாத போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகிடும், அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக க்ரியேட் ஆகிடும். அதை எப்படி டைவர்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்தடுத்த லெவல் அப்கிரேட் ஆகி போயிட்டே இருக்கும். இது எங்கே போய் நிற்கும் தெரியுங்களா? சில பீப்புள்ஸ்லாம் இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் நம்ம கேட்குறோம்ல, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், அதெல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ்னால் வர்றதா. நம்ம நினைப்போம் இன்றைக்கி ஆஃபீஸில் ஒரு விஷயம் நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை, நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலை, இதெல்லாம் போய் ஹார்ட் அட்டாக் வரைக்கும் ஸ்ட்ரோக் வரைக்கும் எடுத்துகிட்டு போகுமா அப்படின்னா இது ஒரு நாள் நடக்கிறது இல்லைங்க. கீப்பான் இதே மாதிரியான விஷயங்களை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஃபேமிலியில் ஒரு விஷயம் இது மாதிரி நடக்குது, ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு மாதிரி நடக்குது, நீங்கள் போகிற இடங்களில் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, இந்த மாதிரி அப்படியே அது பேக்கப் ஆகி இது வரைக்கும் சைல்டுஹுட்லேருந்து இப்போ வரைக்குமான ஒரு மெமரிஸ் இருக்கும்ல, அதில் சம் சீட்டிங் இருக்கும், சம் ஃபெயிலியர்ஸ் இருக்கும், இதெல்லாம் சேர்ந்து பேக்கப் ஆகும்பொழுது தான் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஃபிசிக்கலாக வெளிப்படும். எப்படி ஸ்ட்ரோக்காகவும், லைக் ஒரு ஹார்ட் அட்டாக்காகவும், இல்லை சம் அதர் ஒரு ஸ்கின் டிசீஸாகவும் அது வெளிப்படும். சம் பீப்புள்ஸ்க்கு ஸ்கின் டிசீஸ் அதிகமாக இருக்கும். அது ஸ்கின் டிசீஸும் அதோட சம்மந்தப்பட்டதான். நம்ம நினச்சிப்போம் இது அலர்ஜி, அப்படிலாம் இல்லைங்க. ஸ்ட்ரெஸ் மூலமாக வரதான். ஸ்கின் டிசீஸ் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் மூலமாக வர்றதான். சரிங்களா? லாங் டேர்மாக நம்ம ஒரு சீதோஷ்ண சரியில்லை, இல்லை சம் அதர் வெதர்னால அப்படிலாம் இல்லவே இல்லை. அது ரொம்ப ரேர் கேஸ். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வரக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் ஆஸ் வெல் அஸ் இந்த ஹார்ட் அட்டாக் ரிலேட்டடான விஷயங்கள், ஹார்ட் ரிலேட்டடான விஷயங்கள், ஆஸ் வெல் அஸ் லைக் ஸ்ட்ரோக் மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுதான். அது மாதிரி பிளட் ப்ரெஷர் இருக்கிறது இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், அது கூட ஸ்ட்ரெஸ் மூலமாக வரதான். ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க, ஃபிசிக்கலாக வெளிப்படக்கூடிய அத்தனை நோய்களும் அத்தனை டிசீஸும் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரெஸ்ஸுங்க. நீங்கள் எவ்வளோ ரேஷியோவில் இருக்கீங்கன்றதை பொறுத்து அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு பிரச்சனை உங்களோட உடல் ரீதியாக வெளிப்படும். இவ்வளோதாங்க. அப்போ உங்களோட ரூட் காஸ் என்ன? ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். அதை முதல்ல நீங்கள் கிளியர் அவுட் பண்ணாமல் நீங்கள் வெளிப்படையாக அந்த கிளை கதைன்னு சொல்லுவாங்க, இதை கிளைகளுக்கு மட்டுமே நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அலோபதி போகிறீங்க, இல்லை ஆயுர்வேதா போகிறீங்க, இல்லை சித்தா போகிறீங்க, இங்கெல்லாம் போய் ஏதோ ஒரு மருத்துவம் எடுத்துக்கிறீங்க. டெம்பரரியான சொல்யூஷன் தான் கொடுக்கும். பெர்மனன்ட் சொல்யூஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் எனர்ஜியை கம்ப்ளீட்டாக வெளியெடுக்கணும். அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ண இந்த 11 இயர்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், பிராணிகளின் மட்டும்தாங்க. இட்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் நான் சொல்லுவேன். பிகாஸ் இங்கே பிராணிகளின் சென்டர்ஸ் நிறைய இருக்குது. அதில் நான் எல்லாத்தையும் நான் கமெண்ட்ஸ் பண்ண விரும்பலை. இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே நம்மளோட ஹோம் ஆஃப் ஹேப்மெண்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா மோர் தென் ஒரு 70% நீங்கள் கவுன்சிலிங்கில் ரெக்கவர் ஆகிடுவீங்க. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு தேவை என்ன தெரியுங்களா, சரியான கைடன்ஸ் இல்லாதனால தான் நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனுக்கு போயிடுறாங்க. அந்த கரெக்டான டைமில் கரெக்டான கைடன்ஸ், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதுவே உங்களுக்கு பாதி பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிவிடும். ஆஃப்டர் தட் என்ன நடக்கும் அப்படின்னா ஆல்ரெடி பேக்கப் ஆகிருக்கும்ல, உங்களோட மைண்டில் ஆல்ரெடி ஒரு பேக்கப் வச்சுருப்பீங்கள்ல, அதை கிளியர் அவுட் பண்ணணும். அது இந்த ஹீலிங் எனர்ஜி மூலமாக சாத்தியம்.
எனர்ஜி கன்வர்ஷன் மூலம் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து டெலீட் பண்ண முடியும். அன்வான்டட் எமோஷனை டெலீட் பண்ண முடியும். தேவையான எனர்ஜி லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும். அதுக்கான சாத்தியம் இதில் நிறையவே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோர் தென் 70% உங்களுக்கு வந்து கெட் டுகெதர்லேயே நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. 30% எனர்ஜி கன்வர்ஷன் ரெடி ஆகும். ஸோ இதனால தான் இங்கே வரக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா 99% வெளியே வந்துடுறாங்க. அவ்வளோதாங்க. ஸோ உங்களில் யாருக்காவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கீங்க, எனக்கு இன்னும் ஜாப் கிடைக்கல, ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்குது, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்குது, பிஸ்னஸில் நான் ரொம்ப லாஸ் ஆகிட்டே இருக்கேன், எனக்கு பணம் எப்படி போகுதுன்னே தெரியல, இந்த மணி எனர்ஜின்லாம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு சாப்டருங்க. உங்கள் லைஃப்பில் மணி எப்படி ஃப்ளோ ஆகணும், ஃப்ளோ ஆகலை, ஏன் ஆகலை, அதை எப்படி ஆக வைக்கணும், அதெல்லாமே இங்கே இருக்குங்க. இதுக்கான அந்த ஒரு சரியான ஒரு கைட்லைன்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது சரியான கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ ஃபிசிக்கலி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நான் பேஸ் என்னன்னு நான் சொல்லிட்டேன். நான் ரொம்ப மினிமம் ஆஃப் ஒரு டிசீஸ் மட்டும்தான் நீங்கள் உணவு முறைகள் உணவு பழக்க வழக்கங்கள் சரியில்லாதனாலையோ இல்லை சம் அதர் அடிக்ஷன், அது கூட ஸ்ட்ரெஸ்னால தான் நீங்கள் எடுத்துக்குவீங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 100% நீங்கள் ஸ்ட்ரெஸ் அண்டு டிப்ரெஷன் அண்டு தேவையில்லாத விஷயங்களை உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிறது எல்லாமே இது மூலமாக நடக்கிறது தான். ஸோ இந்த பேக்கப்பை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னு ஒரு கிளாரிட்டி வேணும் உங்களுக்கு. இது எல்லாமே இந்த செஷன் மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இதை பற்றின தகவல் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க.